மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கங்க. வணக்கம் 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 வணக்கம். தமிழ்நாடு என்ற பெயரை மாற்றி குடிகார நாடுன்னு மாத்தினா எவ்வளவு பொருத்தமாக இருக்கணும். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நானு விஸ்கி பிராந்தி என்னென்னமோ சொல்றாங்களா, இதெல்லாம் அதுல ஒரு லேபிள் என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். கேளுடா. உடலுக்கு கேடு, குடும்பத்துக்கு கேடு, நாட்டுக்கு கேடு, எல்லாருக்கும் கேடுன்னு சொல்லிட்டு நல்லா குடிங்க அப்படின்னு அரசே சொல்லுது. குடிச்சு நாசமா போங்க போங்க. ரொம்ப தேங்க்ஸ் பவானி. இவ்வளோ பாட்டில் விற்கணும் அப்படின்னு டாஸ்மாக் கடைக்கு கட்டளை எழுது. இப்போ இவ்வளோ பேரை, இவ்வளோ குடும்பத்தை, இவ்வளோ இளைஞர்களை இப்போ பார்த்தீங்கன்னா கஞ்சா. நீ ரொம்ப ஃபீல் பண்றிய ப்ரோ. வெளியே அப்படி காட்டிப்பேன், உள்ளுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3 பேர் வந்து எதிர்க்க நின்று ராமதாஸ் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்த எவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றான் பாரு. மது, ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகம், ஒரு சொட்டு மழை நீர் கடலுக்கு போகக்கூடாது. அந்த மாதிரி இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. நாம கனவு காண்ற ஒரு உலகம் எப்போ வரும்ன்றது நமக்கு தெரியல. சவுக்கு சாங்கர் நீங்க தான் எல்லாரையும் போட்டு அடிக்கிறீங்களா, உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் தனியா எனக்கு போன்ல சொல்லுங்க. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். கேள்வி. உங்களது மகனை நல்ல தலைவராக உருவாக்கவில்லை என்று வருந்துகிறீர்களா? ஆமா, நிச்சயமாக. ஐயா, நீங்க உங்க மகன் மீது வைத்த ஒரு விமர்சனத்துல மிக முக்கியமான விமர்சனம், அவருக்கு துளியும் தலைமை பண்பு இல்லை என்ற விமர்சனம். தலைவர் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க தலைவரே. அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. இல்ல அவனுக்கு வார்த்தையே உங்க தலைவரே, உங்க மேல ஒரு மரியாதை வச்சிருக்கிறேன். அந்த வார்த்தை வரக்கூடாது. நாளைக்கு அன்னைக்கு அந்த கூட்டத்தில் சொன்னீங்க நீங்க தலைமை பண்பு இல்லைன்ட்டு. இது ஒரு மிக கடுமையான விமர்சனம். அவர் உங்கள் மகன், நாளை உங்க இயக்கத்தை வழிநடத்த போறவர். சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். உங்கள் கட்சியின் கொள்கை அறிக்கையாக நீங்கள் பிரகடனப்படுத்தியது, என் குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள். உங்கள் மகனுக்காக தளர்த்தி 35 வயதில் அவரை மத்திய அமைச்சராக, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக நீங்கள் ஆக்கினீர்கள். நான் செய்த மிகப்பெரிய தப்பு இதுதான். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஐயா, உங்கள் மகன் இப்போது உங்களை பற்றி வெளியில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சாரம் என் தந்தைக்கு புத்தி பேதலித்து விட்டது. தந்தைக்கு புத்தி பேதலித்து விட்டது. அவர் வயதான காலத்தில் சொல் பேச்சு கேட்காமல் இந்த கட்சியை நாசம் செய்வதற்காக இப்படி பத்திரிகையாளர்களை சந்தித்து வருகிறார் என்று உங்களது மகன் விமர்சனங்களை செய்து வருகிறார். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நான் என்ன பதில் சொல்றேன்? எதையாச்சும் சொல்லியா சார் ஒரு கேன. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஐயா, நீங்க சொல்லுங்க. நீங்க நான் வந்து இந்த சமூகத்தை நேசிங்க, இருக்கிறத சொல்லுங்க. நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்றத சொல்லுங்க. நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டு தானே இங்க வர்றேன். உண்மைமா சத்தியமா? அதாவது சங்கர் இப்படி ஒரு பிள்ளையை பெற்றுவிட்டோமே என்ற வருத்தம் ஏற்படுத்தாம செய்கிறது. சந்தோஷமா பாருப்பா, சண்டை தான். உங்களது 60வது திருமண நாளை கூட புறக்கணிக்கும் வகையில் அவருக்கு உங்கள் மீது ஏன் இப்படி கோபம்? அது தெரியலையே. என்ன உஸ்பேத்திரியா? அடப்பாவி, நீ என்ன உஸ்பேத்தினாலும் நான் யாரையும் அடிக்க மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி. அது கேள்விப்பட்டேன். ஏதோ போன்ல ஏதோ வாழ்த்து சொன்னாதான் அவருக்கு, அம்மாவுக்கு மட்டும். என்ன குமார், உனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்குமா? யாருக்கு பிடிக்காது? நான் பூனை கூட தான் அம்மானா பிடிக்கும். அம்மாவுக்கு மட்டும், எனக்கு ஒண்ணும் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியோடு இன்னொரு கட்சி தலைவர்கள் எப்படி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவார்கள்? யாரிடம் நடத்துவார்கள்? என்னிடம் தான் நடத்தணும். நான் தான் தலைவர், நிறுவனர் கூட தலைவர். காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப. இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர். உங்கள் கண் முன்னால் நீங்கள் படிப்படியாக செதுக்கிய இந்த கட்சி இப்படி பலவீனப்படுத்துவது எந்த விதமான மன உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்துகிறது ஐயா?
அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. மருத்துவர் ராமதாஸ் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கிய போது இருந்த உத்வேகத்தோடு மீண்டும் களமிறங்கி இருக்கிறார் என்று நாங்கள் புரிந்து கொள்ளலாமா? நிச்சயமாக. பார்த்தா அப்படி தெரியலையே. மகாத்மா காந்தி மாதிரி வயசானாலும் கோல் ஒன்றி நடந்தாலும் இந்த ஊமை ஜனங்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் பாடுபடுவேன் என்று சொல்லியிருந்தேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஐயா, நீங்க திண்டிவனத்துல அந்த குடிசையில 2 ரூபாய் டாக்டராக உங்களது சமூக பணியை 3 ரூபாய் 3 ரூபாய் 3 ரூபாய் டாக்டராக சமூக பணியை தொடங்கியதிலிருந்து 2025 இன்று உங்களுடைய பங்களிப்பாக எதை கருதுகிறீர்கள்? ஒன்னில்லையே ஒன்னில்லையா. ஒரு ஸ்கிராட்சில் இருந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கத்தை உருவாக்கி இருக்கீங்க. ஒரு சமூக நீதிக்கான மிகப்பெரிய விழிப்புணர்வை தந்தை பெரியாருக்கு பிறகு உருவாக்கியது நீங்கள் தான். சார் என்ன தேடுறீங்க? இல்ல இந்த காமெடி எங்க இருந்து வருதுன்னு தெரியும். காமெடி மேல் பண்ணிட்டு இருக்க. உங்களது சாதனையாக நீங்கள் எதை கருதுகிறீர்கள்? என்னுடைய கருத்துக்கள் மக்களிடையே சென்றடைந்திருக்கிறது என்ற ஒரு திருப்தி. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? இறுதியாக கலைஞர் கருணாநிதிக்கு நிகரான இல்லை அல்லது அதை விட கூடுதலாக உங்களிடம் இருக்கக்கூடிய இந்த நகைச்சுவை உணர்வு. நகைச்சுவை இன்னைக்கு நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் அழுத்தத்துல இருக்கிறீங்கன்றது தெரியும். இந்த அழுத்தத்துக்கு நடுவுல ஜோக் அடிக்கிறீங்க, சிரிக்கிறீங்க. நகைச்சுவை. இந்த நகைச்சுவை உணர்வு இயல்பாக இருக்குதா? எப்படி இதை நீங்க என்ஜாய் பண்றீங்க? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. இந்த நகைச்சுவை உணர்வு உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டீங்க. உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுகுறியா? தெரியலையப்பா. இல்ல, நீங்க இந்த நேர்காணல பத்திரிகையாளர் சந்திக்கும் போதே ஜோக் அடிக்கிறீங்க. அதான் அப்போ என்ன கோபக்காரன்னு சொல்லுவாங்க. பயந்துட்டப்பா. இந்த தைலாவரம் தோட்டத்துக்கு உள்ள என்ன பார்க்க வர்றவங்களுக்கு இந்த கேட்டு திறந்தே இருக்கும். கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. யாரும் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்க வேண்டியதில்லை. போன் வந்ததுன்னா நானே எடுப்பேன். ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது? கால கிழப்படுற அதி தம்பியா? ஐயா, நீங்கள் செல்வி ஜெயலலிதா மற்றும் கலைஞர் கருணாநிதி ஆகியோரோடு அரசியல் செய்தவர். பல ஆண்டு காலம் அவர்களோடு நீங்கள் அரசியல் செய்தவர். இன்று அந்த இரு தலைவர்களுமே இல்லை. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதா? இதுல இருந்து எப்படா தெரியுது? நீங்க செயல் தலைவர் திரு அன்புமணி அவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் செய்தி என்ன? மக்களை போய் சந்திக்கணும், ஊர் ஊரா போகணும், தெரு தெருவா போகணும், மக்களை சந்திக்கணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஏதோ நொறுங்குற மாதிரி சத்தம் கேட்டது. கடிச்சது என் பல்லு, நொறுங்குனது அவன் விரலு. நன்றிங்க ஐயா. அண்ணே, நமக்கு அரசியல் வேண்டாண்ணே. இது பஞ்சாயத்துடா. பஞ்சாயத்துக்கு குஞ்சான்.